தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் இலங்கை அரசின் சட்டத்தை திரும்பப் பெற மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லை தாண்டி வருகிற அந்நிய விசைப்படகுகளை கைது செய்து அந்த படகுக்கு 2 கோடி முதல் 20 கோடி வரை அபராதமும், அந்த படகுல உள்ள மீனவர்களுக்கு 50,000 அபராதமும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தை, ஒரு மனித உரிமை மீறலை நம்முடைய நட்பு நாடு இலங்கை அரசாங்கம் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க. இப்படிப்பட்ட கொடூரமான சட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் தலையிட்டு வாபஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலை விரட்டுற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே 2 மாதம் 45 நாள் போட்டதை 60 நாள் ஆக்கினாங்க. அதிலேயே இவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. இதற்கிடையில் இப்போ இலங்கை பிரச்சனையால் இப்போ காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை இன்னையிலேருந்து தொடங்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் நீடிக்குங்கிறத சொல்ல முடியல. ஆமாம், மத்திய அரசு கண்மூடித்தனமாகவே இருக்குது. மீனவர்கள் அச்சத்தோடு இருக்காங்க.